அப்போ குடிக்க நான் ஜெபிக்க இப்படி இருந்தேன். பிள்ளைய நான் எல்லாரும் என்ன கேட்பாங்க, சைவத்தில் இருந்தோன்னா பிள்ளைய கொடுத்தா நீ டக்குன்னு வேதத்துக்கு மாறிட்ட, வேதத்தில் இருக்கிறதுக்கு மட்டும் ஒன்று நடக்காதான்னு சொல்லி என்ன கேட்டாங்க. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு 3 பிள்ளையில ஒரு பொட்டு. உண்மையாக நான் சைவத்தில் இருந்த வேதத்தில் இருந்தேன்னா இந்த பிள்ளைய நான் கொடுத்துருக்க மாட்டேன். இந்த சைவ சாத்திரங்கள் எல்லாம் ஆண்டுக்குள்ளே இல்லை என்று சொல்லி நான் அப்படி சொல்லி அதை எனக்கு உண்மையாக தாங்கத்தக்க பலன் ஆண்டவர் எனக்கு தந்தார். அந்த அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எனக்கு பதிலெல்லாம் ஒன்றுமே எனக்கு சொல்லல. அந்த ஆண்டவர் வசனம், அந்த பைபிள் வசனம் வாசிக்க 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 ஆண்டவர் எனக்குள்ளேயே என்னோடு நாளுக்கால் ஆண்டவர் அந்த பேச விழிக்கிறேன். என்ன அறியாமே நான் அதுக்கு பிறகு செப்பிக்க விழிக்கிட்டேன், சேச்சிக்கு போக விழிக்கிட்டேன். அப்படி நான் மட்டும்தான் செய்து கொண்டேன். நான் பேருந்து அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து செப்பிச்சு, ஆண்டவர் நான் மட்டும் வந்துட்டு குடும்பத்தோட நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக நான் அப்படியே ஒரு 10 வருஷம் எனக்கு கடந்துட்டு பேருந்து ஆண்டவர் என்னோட பேச நீ முதலிடுன்னு சொல்லி எனக்கு உணர்த்தி கொண்டு. அப்போ நான் என்ன செய்தேன், நான் எடுத்தேன் ஞானஸ்தானம். நான் ஞானஸ்தானம் எடுத்து அடுத்த வருஷமே என்னுடைய கணவர் ரசிக்கப்பட்டார், அவர் வந்துட்டார். உண்மையாக அவர் வேலைக்கு போன நாட்களை விட வைத்தியசாலைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன நாட்கள் தான் கூட. அவருக்கு வலி வருத்தம் இருக்குது, அல்சர் இருக்குது, அப்படி கண்ண வருத்தங்கள் அவருக்கு. அப்போ உண்மையாக என்றைக்கு அவர் வந்து ஞானசானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டாரோ அந்த வியாதியிலிருந்து அவருக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடு, அதில் ஒரு சுகத்தை கொடுத்தார். அதே போல் என்னுடைய பிள்ளைகள் உண்மையாக அந்த உண்மையாக நான் ஆண்டவரை அறிந்தபடியாத்தான் நான் இந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் பாவத்திலேருந்து எனக்கு ஒரு ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். நான் அதுக்கு முதல் சற்றியாக வெத்தில போடுவேன். வெத்தில போகிறேன்னு சொன்னால் இங்கேருந்து கிளிநொச்சியிலேருந்து யாழ்ப்பாணம் போவேன். போயில வேண்டி கொண்டு வரேன். போயில வேண்டி கொண்டு வந்து ஒரு பக்கம் அப்படியே அதக்கி வச்சுக்கூட சாப்பிட்ற பிறகு வெத்தில போகிறதும் கூட. அப்படி நான் அப்படியாப்பட்ட பழக்க வழக்கங்கள்லாம் எனக்குள்ள நிறையா இருந்தது. நான் ஆண்டவர் அறிய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெத்தில பழக்க வழக்கத்தில் இருந்த ஆண்டவர் நான் ஞானஸ்தானம் எடுத்தோன்னே பொட்டெல்லாம் நான் உண்மையாக சேச்சிக்கு வரக்குள்ளே நான் பொட்டு வைக்க மாட்டேன். வெளியில் அங்கங்கே போக்குள்ள பொட்டு வச்சு கொண்டு போவேன். அப்போ ஆண்டவர் என்னோட பேசுகிறேன், நீ மேசருக்கு பயப்படுறியா எனக்கு பயப்படுறியா என்று எனக்கு ஒரு கேள்வி. அப்போ நான் யோசித்தேன், நான் மனுஷனுக்கு பயந்து தான் பொட்டு வைக்காமல் செஞ்சுக்கு வரேன், அங்கால போகிற இடங்கள்லாம் பொட்டு வச்சு கொண்டு போகிறேன். அப்போ நான் யாருக்கு பயப்படுறேன், யாருக்கு பயப்படுறேன்ற என்னையே நான் நான் பரிசோதித்து பார்த்தேன். நான் யாருக்கு நான் ஆண்டவர் என்ன பார்க்குறேன். அப்போ நான் உடனே ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவர் என்ன பார்க்குறேன்,